சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த சமூகத்தினுடைய போக்கு எல்லாருக்குமே ஒரு அச்சம் தரக்கூடிய சூழல் தான் போயிட்டுருக்குது. சமூகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை சார்ந்தோ அல்லது ஒரு குழுவை சார்ந்தோ இருப்பதல்ல. ஒட்டுமொத்த இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் அல்லது ஊரில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒரு ஒருங்கிணைந்த ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நெறிகளோடு வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக இருக்க முடியும். அப்படி நெறி தவறி வாழக்கூடிய சில நபர்களால் அவர்கள் பாதிப்பது மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கின்ற நெறியோடு நல்ல ஒழுக்கத்தோடு எந்த விதமான கெட்ட நடவடிக்கைக்கும் போகாமல் வாழக்கூடியவர்களும் பாதிக்கிறத நம்ம ஊரில் தினம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு, 13 வயதுடைய ஒரு சிறுவன் அநியாயமாக செய்யப்பட்டிருக்கான். அதாவது ஒரு 20-21 வயதை கடந்த இளைஞனும் 18 வயது நிரம்பாத ஒரு இளம்பெண்ணும் கல்லூரி மாணவியும் நெறி தவறி நடந்து கொண்ட ஒரு உறவினால் ஏற்பட்ட பிரச்சனை, அதை பார்த்த ஒரு 13 வயது இளைஞன் அநியாயமாக செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. இது யார் குற்றவாளி அப்படின்னு சொன்னோம்னா இந்த சமூகம் தான் நம்ம குற்றவாளியாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்ன நடந்ததுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம், இந்த மாவட்டம் பெரும்பாலும் மலைகள் சூழ்ந்த நில அமைப்பை கொண்டது. ஒரு மலைக்கு அடுத்து இன்னொரு ஊர், அதுக்கு அடுத்து ஒரு மலை, இப்படி இந்த மாதிரி தான் இந்த மாவட்டத்தினுடைய நிலவியல் அமைப்பு இருக்குது. அதில் அஞ்செட்டி அப்படிங்கிற பகுதி தருமபுரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கிற கர்நாடக மாநிலத்தை சமீபத்தில் அந்த நிலப்பகுதி இருக்குது. இந்த ஊருக்கு கிருஷ்ணகிரியிலேருந்து பேருந்து போக்குவரத்துனா ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். பெரும்பாலும் அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே கர்நாடக மாநில மக்களை ஒத்ததாக தான் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரியான நிலப்பகுதி அஞ்செட்டி. இங்கிருந்து சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது மாவனட்டி. இந்த ஊர் பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதி, அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. இந்த ஊரில் இருக்கிற ஒரு 13 வயது சிறுவன் ரோஹித். இவன் அந்த ஊர்லேயே ரொம்ப சுறுசுறுப்பான பையன். எல்லாருமே அவனை பட்ட பேர் மோடி அப்படின்னு வச்சு தான் கூப்பிட்றாங்க. அந்தளவுக்கு எந்த நேரமும் துருதுருப்பாக செயல்பட்டு இருக்கிற ஒரு பையன். இவங்க அப்பா பேர் சிவராஜ், அம்மா பேர் மஞ்சு. அப்பா கட்டட மேஸ்திரியாக வேலைக்கு போயிட்டுருக்காரு. இவருக்கு 2 பையன் ஒரு பொண், 3 குழந்தைங்க. அதில் கடைசி தான் இந்த பையன் ரோஹித். மோடி அப்படிங்கிற ரோஹித் ரொம்ப சுறுசுறுப்பான பையன். கடந்த 2ஆம் தேதி அன்னைக்கு இவனுக்கு காலையில் கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்கு. அதனால் நீ பள்ளிக்கூடம் போக வேணாம் அப்படின்னு பெற்றோர்கள் சொல்லிடுறாங்க. வீட்டில் ஒரு 11 மணி வரைக்கும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கினவன் அதுக்கப்புறம் பொழுது போகாமல் எழுந்திரிச்சு ஊருக்குள்ளே தன்னுடைய வயதை ஒத்த சிறுவர்கள் பெரியவங்களோட பேசிட்டு அப்படியே வெளியில் போகிறான். போகும்போது இந்த மாமனட்டி ஊரினுடைய வடக்கு பகுதியில் தேவநல்லி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. சும்மா ஒரு பெரிய அளவில் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு கோயில். அந்த கோயிலில் போய் விளையாண்டுருக்கான். கோயிலுக்கு பக்கத்தில் இருந்த புதர் மறைவில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அங்கே போய் பார்க்குறான். அப்போ இந்த பையன் மோடி என்கின்ற ரோஹித் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி மாணவி, 18 வயது நிரம்பாத கல்லூரி மாணவியும், அவங்க வீட்டிலேருந்து ஒரு 3 வீடு தள்ளி இருக்கிற ஒரு வீட்டை சேர்ந்த மாதேவன் அப்படிங்கிற இவர் ஒரு கட்டட மேஸ்திரி தான், கட்டட வேலைகள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பையனும் பொண்ணும் தனிமையில் இருக்காங்க. இவங்க 2 பேரும் நீண்ட நாளாக காதலிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒரு விதமான ஆழ்ந்த நிலையில் அங்கே அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இதை இந்த பையன் ரோஹித் பார்த்துட்றான். 21 வயதுடைய மாதேவனும் 18 வயது நிரம்பாத கல்லூரி மாணவியும் அவங்க தனிமையில் இருந்ததை ரோஹித் பார்த்துருந்தாலும் இவன் பார்த்தது அவங்க 2 பேருக்கும் உண்மையிலேயே தெரியல. இந்த பையன் மட்டும் பார்த்துட்டு திரும்ப வந்துடுறான். ஒரு 12:30 மணி 1 மணி அளவில் ஸ்கூல் கிரவுண்டுக்கு வந்தவன் அந்த தேவநல்லி கோயிலிருந்து நேராக ஸ்கூல் கிரவுண்டுக்கு வரான். அங்கே மற்ற பசங்கள்லாம் இவனுடைய வயதை ஒத்த ஒரு சில பசங்களாம் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. பெரிய பசங்கள் இருக்காங்க, அவங்களோட இவன் கிரிக்கெட் விளையாண்டுருக்கான். விளையாண்டுட்டு இருக்கும்போது இந்த தேவநல்லி கோயிலில் பார்த்த காட்சி அங்கேருந்த 2 பசங்கள்கிட்ட சொல்கிறான். அந்த பசங்க ஒரு 1:30 மணிக்கு சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு போனவங்க இந்த கல்லூரி மாணவியை கூப்பிட்டு, என்னக்கா நீயும் அந்த அண்ணனும் கோயிலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அந்த பொண்ணுக்கு ஒரு ஷாக் ஆகிருக்கு. என்ன நடந்தது, யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, மோடி தான் நீங்களும் அந்த அண்ணனும் அங்கே இருக்கிறத பார்த்ததா சொல்லி என்கிட்ட சொன்னால், நான் ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு படுத்துக்கிட்டு இருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் கேட்டிருக்கா. இந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. உடனடியாக தன்னுடைய ஆண் நண்பருக்கு, அவனுடைய லவருக்கு இந்த தகவலை சொல்கிறான். அவனும் இந்த மோடியை தேடுறான். மோடி ஒரு இடத்துல இல்லாத பையன், சுறுசுறுப்பாக வேறு இடங்களில் பெரியவங்களோட வயது மூத்தவங்களோட எல்லார்ட்டையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பையன்.
எங்கே போயிடுறான், கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பிறகு இது ஒரு குழப்பமான சூழலில் இதை எப்படி இந்த பிரச்சனையை டீல் பண்ணுறதுங்கிறது ஒரு தடுமாற்றம் வருது. இந்த பொண்ணு பதறது, இதெல்லாம் வெளியே தெரிஞ்சால் எனக்கு பெரிய சிக்கலாயிரும், எப்படியாவது அவனை சரி பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் இவனை ஆளை கண்டுபிடிக்க முடியல. இந்த குழப்பத்தில் இந்த மாதேவா கட்டட மேஸ்திரி, அதனால் வெளியூர்களுக்கெல்லாம் கட்டட வேலைக்கு போன நட்பின் அடிப்படையில் இவருக்கு தெரிஞ்ச கர்நாடக மாநிலம் கனகபுராவுக்கு பக்கத்தில் இருக்கிற உஜ்ஜனஹள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்த இன்னொரு மாதேவா அப்படிங்கிற இவனுடைய நண்பர், அவரும் கிட்டத்தட்ட 21 வயது உடைய தம்பி தான். அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், ஒரு பையன் எங்களை பார்த்துட்டான், அவன் ஊர் ஊராக சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனால் துருதுருப்பான ஆள், அடித்து உடிச்சு மிரட்டியெல்லாம் அவனை ஒன்றும் பண்ண முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பெரிய சிக்கலாகுது, என் லவர் வேறு, நான் வீட்டுக்கு போக முடியாது, எதாவது பண்ணிக்குவேன்னு சொல்கிறான், என்னடா பண்ணுறதுன்னு இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் வர்றேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு வரான். அந்த கார் கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த வேறொருவருக்கு சொந்தமான கார். அவர் ஏதோ செலவுக்கு ஒரு 50,000 பணம் வேணுன்ட்டு இவங்ககிட்ட கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்காக காரை கொடுத்துருக்காரு. அந்த கார் எடுத்துக்கிட்டு கனகபுராவிலேருந்து அஞ்சட்டிக்கு வந்துடுறாரு. அஞ்சட்டிக்கு வந்தோடனே 2 பேரும் யோசிக்கிறாங்க. இப்போ சரக்கு இல்லாமல் யோசிக்க முடியாது இல்லையா, எல்லா ஆளுக்கு ஒரு குவார்ட்டர் கட்டிங் வாங்கி வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே யோசிக்கிறாங்க. முதல்ல அந்த பையனை கூப்பிடுவோம், தூக்குவோம், பேசுவோம், கன்வின்ஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இது கிட்டத்தட்ட மணி ஒரு 4 மணிக்கு மேலே ஆகிட்டுது. 4 மணிக்கு மேலே பசங்களாம் வெயில் குறைஞ்சோன்னே பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாண்டுருக்காங்க. அங்கே மோடி என்கின்ற ரோஹித்தும் இருக்கிறான். ரோஹித்தை போய் அந்த கனகபுரா மாதேவா கூப்பிட்றான். கூப்பிட்டு என்னடா பண்ணிகிட்ருக்கேன், என்ன செய்கிறேன், என்ன கிரிக்கெட் விளையாடுற அப்படின்னு கேட்டுக்கிட்டு, இந்த மாதேவனும் அந்த கல்லூரி மாணவியும் இருந்ததை பற்றி நீ யார்கிட்டையும் சொன்னியா அப்படிங்கிறான். ஆமாம், நான் அவங்ககிட்ட சொன்னேன், இவங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறான். இல்லை வா, அவங்கள்ட்ட கொஞ்சம் தனியாக பேசினா அந்த அண்ணா அங்கே இருக்கார், இது யார்கிட்டையும் சொல்லாதரா, அதெல்லாம் தப்பாக போயிடும் அப்படிங்கிறான். ஏன் நான் பார்த்து சொல்கிறது என்ன தப்பு, நான் நிறைய பேருக்கு சொல்லிட்டேன் அப்படிங்கிற யதார்த்தமாக அந்த ரோஹித் சொல்கிறான். சரி, இவன் இப்படி பேசினா சரி கட்ட முடியாது போல இருக்குது, முதல்ல ஆள் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ட்டு, ஏன் வெறும் துணிப்பந்தில் கிரிக்கெட் விளையாண்டுருக்கீங்க, நான் பேட்டும் பாலும் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. இந்த பையன் கொஞ்சம் அந்த கிரிக்கெட் விளையாடுற கூட்டத்தில் தனியாக வந்து காருக்கு பக்கத்தில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரே கட்டாக தூக்கி காரில் போட்டுக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவன் காரில் போடுறதுக்குள்ளே இந்த பையனுடைய 18 வயது நிரம்பாத அந்த காதலியும் காருக்கு வந்துடுறான். கர்நாடக மாநிலம் கனகபுராவை சேர்ந்த மாதேவாவும் இங்கே இருக்கிற மாவனட்டி மாதேவா 2 பேரும், அந்த கல்லூரி மாணவி 3 பேர், பையன் ரோஹித்தை தூக்கிட்டு காரில் போயிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கெல்லாம் இவங்க இங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு பிறகு இவனை பற்றி யாரும் பெருசாக கண்டுக்கல. ஏற்கனவே உள்ளூரில் எல்லாருக்கும் அறிமுகமானதுனால அங்கே கிரிக்கெட் விளையாண்ட பசங்களும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கல. அதுக்கு பிறகு ரோஹித் எங்கே போனால் என்ன அப்படிங்கிற எதுவுமே தெரியல. இரவு ஒரு 8:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு எல்லாம் ஊருக்கெல்லாம் தகவல் தெரிஞ்சிருது. அவன் வழக்கமாக போகக்கூடிய இடம், அவன் தங்குற இடம், பேச பழகிற நண்பர்கள் எல்லாரையும் பார்க்குறாங்க. மோடி என்கின்ற ரோஹித் சரியாக 5 மணிக்கு ஸ்கூல் கிரவுண்டில் இருந்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு அவனை யாரையும் பார்த்ததா தகவல் தெரியல. உடனடியாக அஞ்சட்டி காவல் நிலையத்துக்கு போகிறாங்க. காவல் நிலையத்தில் கொஞ்சம் திமிர்லேயும் அளவுக்கு அதிகமான திமிர் கொண்ட அதிகாரிகள் தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அம்புஜம் அம்மா, இன்ஸ்பெக்டர் அம்மா போய் பார்த்து, இந்த சிவராஜ் சொல்கிறார், என் பையனை காணாங்கம்மா அப்படின்ட்டு, உங்கள் பையனை நானாக ஒழிச்சு வச்சுருக்கிறேன், தூக்கி கொடுக்குறதுக்கு போய் தேடிட்டு வா அப்படின்ட்டு அம்புஜம்மா ஜீப்பில் ஏறி கிளம்பிடுறாங்க. இந்த ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த பரதேசி நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்கள் குறுக்கிற கற்ற வரியில் ஓசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க தான் இந்த அரசு அதிகாரிகள். ஆனால் அவங்களுக்கு தான் அளவுக்கு அதிகமான திமிர் இருக்குது. இந்த ஏழை குடிமகனுடைய குரல் அவங்களுக்கு கேட்கல. போயிட்டு வா, நானாக என்ன ஒழிச்சு வச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு இந்த மாதம் போயிட்டு போகுது, ஜீப் ஏறி போயிடுச்சு அப்படின்ட்டு ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு. ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது இன்னொரு பொறுப்பான இன்னொரு தலைமை காவலர் இருக்கார். அவர் பேர் சின்னதுரை. சின்னதுரைகிட்ட போய் இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பையனை காணாங்க அப்படின்ட்டு. ஏன்னா என்ன, நீ கோடிக்கணக்கிலேயே பணம் வச்சுருக்க, உன் பையனை கடத்தி வச்சுக்கிறதுக்கு எங்கேயாவது விற்று ஊரை சுற்றி தெரியும், போய் பாரு, காலையில் வா பேசிக்கலான்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதாவது காவல்துறை ஒரு பரிதவிப்பில் பையனை காணா, என்ன ஆயிருப்பான் என்னங்கிறதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல், அதை முழுமையாக வெளியிலையும் சொல்ல தெரியாமல் வெள்ளந்தியாக போய் நிற்கிற ஒரு சாமானிய மக்களுக்கு இப்படி தான் பதில் கிடைக்கும் காவல்துறையில். அஞ்சட்டி காவல் நிலையத்துலையும் இந்த மாதிரி பதில் தான் கிடைக்குது. அதுக்கு பிறகு அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. ஆனால் பையனை காணாங்கிற பதட்டத்தில் அவர் இருந்தாலும் அவருடைய அப்பா கொஞ்சம் பொறுமையாக விசாரிக்கிறாரு. வயதில் மூத்தவர், ஒரு 70 வயதை கடந்தவர். இவர் அங்கங்கே அந்த சின்ன சின்ன பசங்களெல்லாம் விசாரிக்கும் போது 5 மணிக்கு இவங்க 2 பேர் தான் காரில் கூப்பிட்டு போனாங்க. அப்போ அந்த அக்காவும் கூட வந்துன்னு சொல்கிறாங்க. இந்த 2 பேரையும் தேடி போகிறாங்க. 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் தான் இருக்காங்க. எங்கடா பசங்க இது மாதிரி கூட்டி போனையாமல் என்னும்போது, இல்லை கிரிக்கெட் பேட் வேணும்னு என்கிட்ட ஏற்கனவே கேட்டால் நான் வாங்கி தரடான்னு சொன்னேன்.
சாயங்காலம் 2ஆம் தேதி அன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்து கிரிக்கெட் பேட் வாங்கி தர வரையாளன்னு, இல்லைனா நான் விளையாடுறேன் அப்படின்னு சொன்னால் நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். எங்கே போனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இவன் கொஞ்சம் முன்னுக்கு பின்ன மலுப்பெல்லாம் பதில் சொல்கிறாங்க. நீங்கள் கொண்டு போன கார் எங்கேங்கிறாங்க. கார் ரிப்பேர் ஆகிட்டுது, நாங்கள் பெட்ரோல் பங்கில் விட்டு வந்துட்டாங்கிறாங்க. அங்கேருந்து ஒரு டீம் போய் பார்க்குறாங்க, பெட்ரோல் பங்கில் கார் நின்றுட்டுருக்குது. இது எல்லாம் நடந்து முடியறதுக்கே கிட்டத்தட்ட 9:45 மணி ஆகிட்டுது. ரோஹித் என்கின்ற மோடி காணாமல் போனது இவங்களால தான், இவங்களுக்கு தான் தெரியுங்கிற சூழ்நிலைக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இவனை இங்கே வச்சு விசாரித்தா சரியாக இருக்காதுன்னு நேராக காவல்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. 10 மணிக்கு மேலே ஆயிடுது. காவல்துறை அந்த புகார் வாங்கிட்டு காலையில் கூப்பிட்டு வாங்க பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலும் இவங்க 100க்கு ஃபோன் பண்ணி புகாரெல்லாம் பதிவு பண்ணிடுறாங்க. 10:30 மணிக்கு அஞ்சட்டி போலீஸார் இந்த பசங்க 2 பேரையும் கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. ஊர்க்காரங்களே கூட்டி போய் விடுறாங்க. அங்கே இருக்கிற போலீஸாருக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனைன்னா, இந்த பசங்க 2 பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. புகார் கொடுக்குறவங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களா? எக்கு தப்பாக கை நீட்டி ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் நாளைக்கு மனித உரிமை அமைப்புகள், அம்பேத்கர் அமைப்புகள் எல்லாமே, விசிகா உட்பட எல்லா கட்சிகளுமே களத்தில் இறங்கி வந்துடுவாங்க. எதுக்கு நமக்கு சிக்கல் அப்படின்ட்டு போலீஸார் 2 பேரையும் உட்கார வச்சு நீவி விசாரிக்கிறாங்க. 5 மணிக்கு பார்த்தா தான் சார் தெரியாது, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க. போலீஸாரோட ஒன்றும் பண்ண முடியல. அந்த பொண்ணையும் கூப்பிட்டு வாங்கிக்கிறாங்க. பொண்ணையும் கூப்பிட்டு வர்றாங்க. அதுவும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க தான். அவங்ககிட்டையும் போலீஸார் என்ன போராட்டம் நடத்தியும் எந்த தகவலையும் பெற முடியல. ஒரு மணி நேரத்துக்கு பிறகு அந்த பொண்ணை அனுப்பி விட்றாங்க. இவங்க 2 பேரையும் ஸ்டேஷன்லேயே வச்சுக்கிட்டு காவல் இருந்துக்கிட்டு கெஞ்சி கூத்தாடி விசாரிக்கிறாங்க. எதுவுமே வேலையாகலை. கிட்டத்தட்ட அன்று இரவு முடிஞ்சிடுது. 3ஆம் தேதி காலையில் கிட்டத்தட்ட காலையில் ஒரு 8 மணிக்கெல்லாம் ஊர் மக்கள் திரண்டுறாங்க. சாலை மறியல் ஆரம்பிச்சுறாங்க. தேன்கனிக்கோட்டையிலேருந்து அஞ்சட்டி போகக்கூடிய சாலையில் ஊர் மக்கள் எல்லாம் உட்காந்துடுறாங்க. ஒரு பக்கம் சாலை மறியல் நடக்குது. போலீஸ் புகாரை பதிவு செய்யலை, காணாமல் போன பையனை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற அடிப்படையில் ஊரில் சாலை மறியல் நடக்குது. இந்த நேரத்தில் ரோஹித்துடைய தாத்தா கொஞ்சம் வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர் நேராக அந்த கல்லூரி மாணவனுடைய வீட்டுக்கு போகிறாரு. பொண்ணை கூப்பிட்றாரு. என்ன நடந்துச்சு, என்ன பண்ணீங்கிறது எல்லாம் ஒன்றா விசாரிக்கிறாரு. விசாரணையில் அந்த பொண்ணு பொய் பேசுகிற தெரியுது. அவர் ஒரு எல்லை மீறினதுக்கு பிறகு 2 அறை விட்டுறாரு. அறை விட்டதுக்கு பிறகு அந்த பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாது, இங்கேருந்து தேன்கனிக்கோட்டை போகிற வழியில் குத்துக்கோட்டை காட்டுப்பகுதியில் திருமுக்கு அப்படிங்கிற இடத்துல ஒரு ஹேர்பின் பெண்ட் வரும். அதுக்கு கீழே கீழ்ப்பள்ளம்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த அடையாளம் சொல்லி அங்கே தான் இந்த 2 பேரும் கூட்டிகிட்டு போனாங்க பையனை. எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறத சொல்லிடுது. இது தெரிஞ்ச உடனே அவர் பெரிய ஒரு பரபரப்பாயிடுறாரு. ஏதோ நடந்திருக்குன்ட்டு தனக்கு தெரிஞ்ச தன்னுடைய மகள் ஒருத்தையை கூப்பிட்டு பையனை கூப்பிட்டுக்கிறாரு. பையனை கூப்பிட்டுன்னே நேராக அந்த திருமுக்குக்கு போய் பாடுறான்னு சொல்லி ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு பையனை அனுப்பிவிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 9:15 மணிக்கெல்லாம் அந்த பையன் அந்த இடத்துக்கு போய் பார்த்தானா, போய் கீழே பள்ளத்தில் இறங்கி போய் பார்க்கும்போது அங்கேருந்து அவன் ஃபோன் பண்ணி சொல்கிறான். இவர் அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு. அந்த இடம் தான். அங்கே இதெல்லாம் முடிவு பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் கீழே இறங்கி பார்க்குறான். கீழே இறங்கி பார்க்கும்போது ரோஹித் அப்படிங்கிற அந்த 13 வயது குழந்தை, ஒரு சிறுவன், வயிற்றில் குத்தப்பட்டு உடலெல்லாம் ரத்த காயத்தோட கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு உடல் கிடக்குது. அவன் அங்கேருந்து பார்த்தோன்னே, தாத்தா இங்கே தான் தம்பி கிடக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே சாலை மறியலில் இருந்த ஒரு கும்பல் உடனடியாக கிளம்பி அங்கே போகுது. போய் உடல் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த உடலை மீட்டு எப்படியாவது அங்கேயே வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு போலீஸும் பின்னால் போய் முயற்சி பண்ணுறாங்க. திரண்டிருந்த மக்கள் முன்னால் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியல. நேராக சிறுவனுடைய உடலை தூக்கிட்டு வந்து மீண்டும் அதே இடத்துல சாலை மறியலை தொடர்றாங்க. கிட்டத்தட்ட 2:30 மணி வரைக்கும் சாலை மறியல் தொடருது. இது 10 மணிக்கே உடல் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டாலும் சாலை மறியலை மக்கள் யாரும் கைவிட தயாராக இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தங்கத்துறை தலைமையிலான ஒரு டீம் வந்துடுது. பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. எதுக்கும் மக்கள் உடன்படலை. குற்றவாளிகளை கைது பண்ணணும், அந்த பொண்ணையும் கைது பண்ணுங்க அப்படிங்கிற அடிப்படையில் இவங்க சாலை மறியல் நடக்குது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற 2 பேரும் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் பண்ணல, எங்களுக்கு தெரியாதுங்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு எல்லை வரைக்கும் சொல்லியிருந்தாலும் அதை திரும்ப ஸ்டேஷனுக்கு கூட்டு வர சொல்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்னதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் உடலமைட்டிருக்கோம் அப்படின்னு ரோஹித்தனுடைய உறவினர்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொண்ணை காவல் நிலையத்துக்கு கூப்பிட்டு வராங்க. ஆனாலும் அவங்க ஒத்துக்க தயாராக இல்லை. கடைசி கட்டத்தில் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற முடிவில் ஒரு அனுபவம் உள்ள ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய பாணியில் 2 மாதவனுக்கும் 4 வச்சதுக்கு பிறகு நடந்ததை பூரா சொல்கிறாங்க. அவங்க சொன்ன வாக்குமூலம் என்ன பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு அவனை வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு முயற்சி பண்ணான். அவன் முடியாது அப்படின்னு சொன்னான். இல்லை உனக்கு கிரிக்கெட் பேட் வாங்கி தரேன் வாடான்னு சொல்லி காரில் தூக்கி போட்டு தான் கொண்டு போனோம். போகிற வழியெல்லாம் கொஞ்சம் முடக்கு பண்ணி சத்தம் போட்டு தான் வந்தான். எப்படி இவனை வெளியில் கொண்டு போகணுன்ட்டு நாங்கள் ஊரை தாண்டி பெட்ரோல் பங்க் தாண்டி போனதுக்கு பிறகு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பேக்கரியில்
ஸ்வீட் பீர் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த பீர் ஒரு பாட்டில் வாங்கி அவனுக்கு கொடுத்தான். கொஞ்சம் அடங்கிட்டான். அதுக்கு பிறகு காரில் கூட்டி போய் வச்சுக்கிட்டு, இந்த விஷயத்தை வெளியில் சொல்லாத, உங்களுக்கு பேட்டு கிட்டலாம் வாங்கி தரோம், கிரிக்கெட் மேட் வாங்கி தரோம், நீ விளையாடுறான், அந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. ஏன் நான் பார்த்து சொன்னால் என்ன தப்பு? ஏன்னா அவனுக்கு இதனுடைய விபரீதம் எதுவும் புரியாத ஒரு வயதில் இருந்திருக்கானா இல்லை என்னன்னு தெரியல. கொஞ்சம் அந்த துருதுருப்பாக இருந்ததுனால இவனோட எதிர்த்து பேசியிருக்கான். இதுக்கு மேலே இவனை விட்டால் என்னால் ஊரில் நிம்மதியாக இருக்க முடியாது, என்னுடைய கௌரவம் போயிடும், எங்கள் அப்பா அம்மா என்னை கொண்டுருவாங்கன்னு இந்த பொண்ணு காரில் உட்காந்துட்டு சொன்னதுக்கப்புறம் காதலியை காப்பாற்றுறதுக்காக ஒரு கொலை செய்கிற முடிவுக்கு காதலன் மாதேவாவும் வர்றான். அவனுக்கு துணையாக கர்நாடக மாநிலம் கனகபுராவை சேர்ந்த மாதேவனும் துணைக்கு வர்றான். 2 பேரும் போராடுறாங்க. அந்த பையனை குத்துறாங்க, அடிக்கிறாங்க. இவங்க வாங்கிட்டு போயிருந்த அந்த ஸ்வீட் பீரை குடித்ததுக்கு பிறகு அந்த பாட்டிலில் அந்த பையனை கையெல்லாம் குத்துறாங்க. இது மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கிற அந்த திருமுடக்குங்கிற அந்த பகுதியில் தான் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு காரில் வச்சுக்கிட்டு தான் சிக்கல்னு அந்த பையனை கீழே இருந்து ஒரு 50 அடி பள்ளத்துக்கு கூட்டி போயிடுறாங்க. அப்போ இந்த பொண்ணு காதலி காருக்குள்ளே தான் இருந்திருக்கா. இந்த பொண்ணு கீழே போகலை. இவங்க 2 பேரும் கீழே போனதுக்கு பிறகு பையனை மீண்டும் அந்த பீர் பாட்டிலே குத்துறாங்க. ஆனால் அவனுக்கு உயிர் போகலை. அதுக்கு பிறகு ஒருத்தன் மேலே வந்து அதனுடைய காதலி வச்சிருந்த துப்பட்டா வாங்கிட்டு போய் அந்த பையனுடைய கழுத்தில் போட்டு இறுக்கி கொன்று அங்கேயே போட்டுட்டு கிட்டத்தட்ட 6 மணிக்கெல்லாம் அந்த இடத்த விட்டு இவங்க வெளியில் வந்துடுறாங்க. அடுத்து என்ன செய்யலாங்கிறத பற்றி மீண்டும் ஒரு பெக்கடிச்சுட்டு யோசிக்கிறாங்க. அப்போ மாவானட்டி மாதேவன், இந்த இவன் சென்ட்ரிங் தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதேவன் ஒரு முடிவுக்கு வர்றான். நம்ம ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க, நம்ம போலீஸோ மற்றவங்களோ அடித்து விசாரிக்கலாம் முடியாது, தெரியவே தெரியாதுன்னு ஒரே முடிவாக நிற்போம் அப்படின்னு இந்த 2 மாதேவனும் முடிவு பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 8 மணிக்கெல்லாம் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே ஊர் மக்கள் சுற்றி வளைச்சிட்றாங்க. 9:30-10 மணிக்கு காவல் நிலையத்துக்கு வந்துடுறாங்க. வந்தாலும் இவங்க வாய் திறக்காமல் ஸ்ட்ராங்காகவே இருந்திருக்காங்க. எதிர்பாராத விதமாக இந்த பொண்ணுகிட்ட ரோஹித்துடைய தாத்தா விசாரித்து அடுத்தடுத்த தகவலை தெரிஞ்சிடறாரு. இதுதான் நடந்தது, நாங்கள் தான் போய் கொல்றதுக்கு காரணமாக இருந்தது அவனுடைய காதலி தான். ஏன்னா இவன் வெளியில் சொன்னான்னா நான் உயிரோடு இருக்க முடியாது, என்னை கொண்டுருவாங்கன்னு அவள் சொன்னதுனால தான் நாங்கள் 2 பேரும் கொலை பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. 3 பேரும் கொலை வழக்கில் தொடர்பு இருக்குதுங்கிறது உறுதி செஞ்சதுக்கு பிறகு அவங்களுடைய வாக்குமூலத்தை பதிவு பண்ணிட்டு அஞ்சட்டி போலீஸார் இப்போ கர்நாடக மாநிலம் ராமபுரம் மாதேவன், அஞ்சட்டிக்கு பக்கம் இருக்கிற மாவனட்டி மாதேவன் 2 பேர், கல்லூரி மாணவி 18 வயது நிரம்பாத அந்த கல்லூரி மாணவி 3 பேரையும் கைது பண்ணி சிறைக்கு அனுப்பியிருக்காங்க. இவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 2 இளைஞர்களை அடித்து விசாரிக்கிறதுல பிரச்சனை இருக்கிறதா கூட இருக்கலாம். ஆனால் புகார் கொடுக்க வந்தவங்களை ஒரு குறைந்தபட்ச மனிதனாக கூட மதித்து என்ன நடந்ததுன்னு கேட்டு விசாரிக்கிற யோகிதை கூட இல்லாமல் தான் இன்றைக்கி காவல் நிலையம் இருக்குது. உயர் அதிகாரிகள் அல்லது காசு உள்ளவன் யார் வந்தாலும் அவன் சொல்கிறத உடனே கேட்டு அளவுக்கு அதிகமான வேகத்தில் நடவடிக்கை எடுத்து அஜித்குமாரை அடித்து கொண்டதும் இந்த காவல்துறை தான். தன்னுடைய பையன் காணாமல் போயிட்டா, என்ன ஆகிட்டானோ தெரியலன்னு பரிதவிப்போடு போன சிவராஜை வெளியில் தள்ளி உதாசீனப்படுத்தின காவல் ஆய்வாளராக இருக்கிற அம்புஜம்மாவும் இந்த தமிழ்நாடு காவல்துறையில் தான் இருக்காங்க. உன் பையனடா கோடீஸ்வரனா, அவனையெல்லாம் கடத்திட்டு போகிறான் போடான்னு சொன்ன சின்ராஜ் ஏட்டும் இந்த காவல்துறையில் தான் இருக்கார். இவங்கள மாதிரி அதிகாரிகள் இருக்கிறது எந்த வகையில் இந்த சமூகத்துக்கும் இந்த காவல்துறைக்கும் பயனுள்ளதாக இருக்க போகுதுன்னு தெரியல. கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி விசாரணைக்கு பிறகு கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா, உன் பையன் என்ன கோடீஸ்வரன், அவனை கடத்திட்டு போய் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ட்டு சொன்ன அந்த தலைமை காவலர் சின்ராஜை மட்டும் பணியிடை மாற்றம் பண்ணி ஆயுதப்படைக்கு அனுப்பிட்டார். கிருஷ்ணகிரியிலேருந்து அவர் அஞ்சட்டி காவல் நிலையத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போகணும், இப்போ வரவே தேவையில்லை, கிருஷ்ணகிரி ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சலுகை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. என்ன வழக்கமான 5-10 மாமூல் கிடைக்கும், அது மட்டும் இனிமேல் அவர் கிடைக்காது. ஏஆர் இருக்க போகிறாரு. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு திரும்பவும் எல்லண்டோவுக்கு வந்துடுவார். ஆனால் உன் பையனை நாங்கள் என்ன ஒழிச்சா வச்சுருக்கிறோம் எடுத்து தர்றதுக்கு அப்படின்னு சொன்ன இன்ஸ்பெக்டர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. இரவு 8 மணிக்கு முன்பாகவே கொலை நடந்துடுது. ஆனால் இவங்க 8 மணிக்கு பிறகு தான் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. 10:30 மணிக்கு தான் ஃபோன் மூலமாக பையன் காணாமல் போனதாக புகார் வருது. அதுக்கு பிறகு நாங்கள் இரவு போலீஸ் ஸ்டேஷனை கூட்டிகிட்டு வந்துட்டோம். சட்டப்படியான விசாரணை செஞ்சுட்டு தான் இருந்தோம். கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வெடியால் நேரம் ஆகிட்டதை தவிர போலீஸ் அஜாக்கிரதையினால இந்த சிறுவன் கொல்லப்படல. தகவல் வர்றதுக்கு முன்பாகவே சாயங்காலம் 6 மணிக்காகவே சிறுவன் கொல்லப்பட்டு விட்டான். அதனால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாரும் இதுக்கு தவறுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மை அதுவாக இருந்தாலும் சாமானிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துலையும் காவல் நிலையம் இருக்குது. அங்கே இருக்கிற காவலர்கள் இருக்காங்க. அந்த பாதுகாப்பை அவங்க சரியாக கொடுத்துருந்தாலே
இந்த பிரச்சனை வந்திருக்காது. பாதுகாப்புங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் நிற்கணுங்கிறது கிடையாது. குறைஞ்ச அந்த காவல் நிலைய எல்லையில் அல்லது ஊர் எல்லையில் சாயங்கால நேரத்துக்கு பிறகு எந்த வண்டி எந்த வாகனங்கள் போகுது அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச வாகன தணிக்கை பண்ணாங்கன்னாவே தமிழ்நாட்டில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற அந்த குற்ற நடவடிக்கைகள் 90% குற்ற நடவடிக்கைகள் கட்டுப்படுத்திடலாம். ஆனால் எந்த ஊர்லேயுமே காவல்துறை வாகன தணிக்கை நடத்துகிறத பார்க்கவே முடியல. உள்ளபடியே இந்த பையனை கடத்திட்டு போகும்போது அந்த வழியாக ஒரு கான்ஸ்டபிள் நின்று இந்த வண்டியை பார்த்து எங்கே போகுது என்னன்னு கேட்டிருந்தானவே இந்த கொலை நடந்திருக்காது. கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில், சென்னிமலை பகுதியில், காங்கேயம் பகுதியில் நடந்திருக்கிற பல பண்ணை வீட்டு கொலைகளுக்கும் காரணம் முழுக்க வாகன சோதனை, அதாவது வாகன தணிக்கை இல்லாமல் போனது தான். அதே மாதிரி பல இடங்கள்லையும் இன்றைக்கி இந்த தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. கத்தியோட ஆயுதங்களோட 6 பேர் 8 பேர் ஒரு வண்டியில் ஜீப் அல்லது காரில் போய் கொலை பண்ணிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் தடுக்கணும்னா வாகன தணிக்கையை மட்டும் சரியான இடத்துல சரியான நேரத்தில் பண்ணாங்கன்னா முழுமையாக தடுக்க முடியும். ஆனால் தமிழ்நாடு காவல்துறை இன்னும் அதை செய்கிறதுக்கான முயற்சிக்கே அவங்க அந்த மாதிரி தெரியல. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் சமூக விரோதிகளால் அல்லது தவறாக நடந்துக்கிறவங்களால் பாதிக்கப்படக்கூடியது அவங்கள ஒட்டி பக்கத்தில் இருக்கிற ரொம்ப சாதாரணமாக இந்த ரோஹித் மாதிரி இருக்கிற அப்பாவி மக்களும் சிறுவர்களும் தான் பாதிக்கப்படுறாங்க. இந்த குற்ற எண்ணம் அவங்களுடைய மனதில் எப்படி தோன்றுது, அது வளர்கிறதுக்கான காரணம் என்ன, அவங்க பாதிப்படைகிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு உயிரையும் சேர்த்து எடுக்கிற நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் தடுக்கணும்னா நிச்சயமாக காவல்துறையும் அரசும் முழு முயற்சியோடு ஈடுபட்டால் மட்டும்தான் தடுக்க முடியும். செய்வாங்களா அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் தான் எல்லார்கிட்டையும் இருக்குது. எப்படியாவது செய்ய வைக்கணும். செய்ய வைக்கலைன்னா நம்மளும் இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு ஒரு பயனில்லாத நிலைக்கு போயிடுவோம். அதுக்கான முயற்சியை அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க, அதிகாரிகள் எல்லாமே முன்னெடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை நம்ம நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம்.